ஏன் தெரியுமா? வெள்ளை சர்க்கரை என்பது விஷம். இவருங்க வெள்ளை சர்க்கரை வாங்கவே கூடாது. அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம், பனங்கருப்பட்டி, பஞ்சாமிர்தம், தேனு, சப்பாட்டா பழம் இதெல்லாம் சாப்பிடுங்க, நல்லது. வெள்ளை சர்க்கரை கெட்டது. சர்க்கரை நோயாளிகளுக்கு வெள்ளை சர்க்கரை சாப்பிட்டா வியாதி வந்துடும் முதல்ல சொன்னாங்க. அது மாறி போய் சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு சாப்பிட்டா அப்படின்னு மாத்தி விட்டாங்க. வெள்ளை சர்க்கரை எப்படி தெரியுமா தயாரிக்கிறாங்க? முதல்ல சர்க்கரை தயாரிக்கிறதா சொல்லி கொடுத்துறேன், புரிஞ்சுக்குங்க. இந்த கரும்பு இருக்கு இல்லையா, கரும்ப ஜூஸ் போட்டு, கரும்பு ஜூஸ் ரோட்ல விற்கிறாங்க இல்லையா, அதுதாங்க சர்க்கரை. இந்த கரும்பு ஜூஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குண்டால கொட்டி எரிப்பாங்க. கரும்பு ஜூஸ் சூடா எரியும் பொழுது அதுக்குள்ள கருப்பு கருப்பா அந்த அழுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வரும் தனியா. மஞ்சளா பொன்னிறத்துல அந்த சர்க்கரை வரும். அதுல கொஞ்சம் ஹைட்ரோஸ், கொஞ்சம் சுண்ணாம்பு இதெல்லாம் கொஞ்சம் ஊத்துவாங்க. ஊத்தனா என்ன தெரியுமா, நல்லா பொங்கி வரும். அப்ப அந்த கருப்பா இருக்கு இல்லையா, அந்த அழுக்கையில ஜலடை போட்டு எடுத்து அந்த குப்பையை ஓரமா கொட்டிடுவாங்க. இந்த தகன்னு பொன்னிறமா எரியுது இல்லையா கரும்பு பாகு, அதை எடுத்து அதை கொண்டு போய் அச்சுல ஊத்தனா அச்சு வெல்லம், அதை கீழே ஊத்தி வெள்ளை கலர் துணிய, பருத்தி துணிய கையில மாட்டிட்டு பச்சை தண்ணியில கைய நினைச்சு அதை எடுத்து உருண்டை உருண்டையா மாத்தனா உருண்டை வெல்லம். உருண்டை வெல்லம் எடுத்துட்டு இருக்கும் பொழுது டைம் ஆயிரும், லஞ்ச் டைம் வந்துடும். இவங்க போயிட்டு வரக்குள்ள காஞ்சு போயிரும். காஞ்சு போனதெல்லாம் தட்டினாங்கன்னா அதுக்கு பேர் நாட்டு சக்கரை. இதே பனம் மரத்துல வர அந்த பால் எடுத்து அதுல தேங்காய் எண்ணெய் ஊத்தினா பனம் கருப்பட்டி. புரிஞ்சுக்குங்க, இப்படிதான் சுகர் தயாரிக்கிறாங்க. சோ பனங்கருப்பட்டி தான் இருக்கிறதுலயே ரொம்ப 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 நல்லது. அடுத்தது அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம், நாட்டு சக்கரை. இந்த நாட்டு சக்கரை ஏன் தெரியுமா கருப்பு அசிங்கமா இருக்குது? அந்த நாட்டு சக்கரை தயாரிக்கிற இடத்துல நாட்டு சக்கரை ஒரிஜினல் தருவாங்க. இந்த குப்பையை ஓரமா போட்டிருக்காங்க இல்லையா, இந்த கடைக்காரங்க என்ன பண்றாங்க, இது தனியா வாங்கிட்டு வராங்க, அது தனியா வாங்கிட்டு வராங்க, மறுபடியும் கலந்து கொடுத்துறாங்க. அதான் நாட்டு சக்கரை வாங்கும்போது சில குண்டா கருப்பா இருக்கும், வெயிட்டுக்காக வச்சிருப்பாங்க, அது குப்பை. புரிஞ்சுக்குங்க, இதுதாங்க நல்ல சக்கரை. வெள்ளை சக்கரை எப்படி தெரியுமா தயாரிக்கிறாங்க? இந்த நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அது பாவு உருவாகுது இல்லையா, அதை எடுத்துட்டு போய் அதுல ஏகப்பட்ட கெமிக்கல் எல்லாம் கொட்டி, சல்பர் அப்படிங்கிற மிக கொடுமையான ஒரு கெமிக்கலை கொட்டி, அதை விடுங்க சுடுகாட்டுல இருக்கிற எலும்பெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சுடுகாட்டுல அடிக்கடி தோண்டி தோண்டி வேற பணம் புதைக்கும் போது பல எலும்பெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருப்பாரு அந்த வெட்டியான். இது ஏன் தெரியுமா? அதை ஒருத்தன் வாங்கிட்டு போவான், அது அங்க இங்க கை மாறி கடைசியா சக்கரை ஆலைக்கு போயிடும். எல்லா எலும்பையும் அதுல போட்டு அப்பதாங்க வெள்ளை சக்கரை தயாரிக்கவே முடியும், தயாரிக்க முடியாதுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். வெள்ளை சக்கரை ரேட் அதிகமா, பனங்கருப்பட்டி இல்ல அச்சு வெல்லம் இது ரேட் அதிகமா? உண்மையிலே சொல்ல போனா இந்த பனங்கருப்பட்டிய பல ப்ராசஸ் பண்ணி தான் வெள்ளை சக்கரை தயாரிக்கிறாங்க. அப்போ ப்ராசஸ் அதிகமா பண்ணும்போது ரேட் அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாகும். ஏன் ரேட் கம்மியாகுது? இங்க பாருங்க, 1 கிலோ நாட்டு சர்க்கரைய 15 கிலோ வெள்ளை சர்க்கரையா மாத்துறாங்க. அதுல கெமிக்கல் போட்டு கட்ட கட்டமா கட்டுறாங்க. இந்த வெள்ளை சர்க்கரை எப்படி உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் இந்த நாட்டு சக்கரை கலக்கும் போது அசிங்கமா இருந்து சொல்லி இந்த வெள்ளை சக்கரை கட்டி கட்டியா கட்ட கட்டமா கட்டி ஸ்டைலா வச்சிருந்தாங்க. அது ஃபேஷனா போய் கடைசியில கவர்மெண்ட் எடுத்து அதை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சுக்குங்க, வெள்ளை சக்கரை வாங்காதீங்க, வீட்டுல வெள்ளை சக்கரையே வச்சுக்காதீங்க. அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம், பனங்கருப்பட்டி, பஞ்சாமிர்தம், தேனு, சப்பாட்டா பழம் இதெல்லாம் நல்லதுங்க. வெள்ளை சக்கரை கெட்டது. எதுக்கு சொல்ல வந்தோன்னு பாருங்க.